ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே கோதுமை ரவை, வெள்ளை ரவை யூஸ் பண்ணி உப்புமா தான் செய்வோம். உப்புமா செஞ்சால் யாருக்குமே பிடிக்காது. உப்புமாவை செய்திருக்கீங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அது மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்காக சூப்பரான ஒரு கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் வெள்ளை ரவை 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை ரவைக்கு பதிலாக நீங்கள் கோதுமை ரவை யூஸ் பண்ணலாம். நான் எடுத்த வெள்ளை ரவை ரொம்ப நைஸாக இருந்ததுனால எனக்கு கொழுக்கட்டை கொஞ்சம் சரியாக வரல. அதனால் நீங்கள் வெள்ளை ரவை நல்லா ரவை பதத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி ரவையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலாம், என்னென்ன பொருளெல்லாம் நம்ம இதில் போடணும், எப்படி டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் கோதுமை ரவையில் தாராளமாக செய்யலாம், சூப்பராக வரும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு துவரம்பருப்பு நான் முதல்லே ஊற வச்சுருந்தேன். ஒரு சின்ன கிண்ணம் நிறையா துவரம்பருப்பு, ஒரு சின்ன தக்காளி, 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறையா செய்யணும் அப்படின்னா இந்த அளவுகளை நீங்கள் மாற்றிக்கிங்க. அதுக்கப்புறமா நான் துவரம்பருப்பு எடுத்த கப்புலேயே 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் செய்ய பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுருங்க. உங்களுக்கு கடலைப்பருப்பு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் கடலைப்பருப்பு நிறையா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் ரவை எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த ரவைக்கு தகுந்த அளவு நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டு நல்லா இதை கலக்கிடுங்க. இப்போவுமே நீங்கள் உப்பு போடணுன்னா உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்ச விழுத போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நான் விஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க ரவையும் இதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய், துருவுன தேங்காய், நான் சின்ன கப்பில் துவரம்பருப்பு எடுத்தேன் பாருங்கள், அந்த கப்பில் நிறையா தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ரெடி ஆனதும் ஆற வச்சுட்டு ஒரு இட்லி தட்டில் கொழுக்கட்டைகளாக பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடிங்க. இனிமேல் நீங்கள் ரவை யூஸ் பண்ணி உப்புமா செய்து கொடுக்க வேணாம். இது மாதிரி நீங்கள் காரசாரமாக கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க. காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இனிப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான கொழுக்கட்டை நல்லா மெத்துன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது அப்படியே வெறுவாயில் அப்படியே சாப்பிட்லாம். சட்னி எல்லாம் எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான சட்னி அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன். அதனால் அதைய ஒரு கொழுக்கட்டை எடுத்து தேங்காய் சட்னியை தொட்டு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். துவரம்பருப்பு மட்டும் முதலே ஊற வச்சுட்டிங்கன்னா போதும். துவரம்பருப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ரெசிபி பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.